ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த குரலை கேட்டே உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி எதனால் இவ்வளோ நாள் நான் வீடியோ கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கோசரம் இந்த வீடியோ கிடையாதுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். எப்படியும் மோஸ்ட்லி அந்த தமிழ்லைன் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சர்ப்ரைஸாகவே இருங்க. அப்படியே கூட தொடர்ச்சியாக அந்த வீடியோ பார்த்துனே இருங்க. உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியும். நான் வளவலன்னு பேசாமல் தொலைன்னு பேசாமல் கரெக்டாக கண்டனுக்குள்ளே போயிடுறேன். நீங்களும் கூட சேர்ந்து மோட்டாவிலிங்க ட்ராவல் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட மோட்டோ விலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் என்கிட்ட மோட்டோ விலைக்கு பண்ணுறதுக்கு என் பைக்கு என்கிட்ட இல்லை, என்னோடய கேமராவும் என்கிட்ட இல்லைங்க. அதனால் மோட்டோ விலைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியல. நம்ம தருண்குமார் தான் நம்ம வீட்டில் வந்து பிக்கப் பண்ணி போனார். அது போக இப்போ இங்கே மழை பெஞ்சுது, அப்படியே காஞ்சிருச்சுங்க. நம்ம டெஸ்டினேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் போய்டுவோம். போயிட்டு அங்கே போய்ட்டு vlog கண்டினியூ பண்ணுறது. One, two, three, start. கட் பண்ணல. ஓகே. கைதான் தட்டுங்களேன். அவங்கள ராதிகா கை தட்டு. அவங்க கேக் வெட்டின்னு தானே இருக்காங்க. தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பாதிலே என் பண்ணியிருப்பேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளங்க. நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹாப்பியான மூமெண்ட்டோட தான் வீடியோ கிரியேட் பண்ணியிருப்பேன். அப்புறம் பாதியில் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அங்கேயுமே ஹாப்பியாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கேக் வாங்கிட்டேன், அந்த ஃபப்புலாம் வாங்கிட்டேன். அப்பயுமே ஹாப்பியாக தான் இருந்தேன். ஷோரூமுக்கு போன உடனே ஒரு சின்ன பர்சனல் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. அதனால் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ வந்து ஃபுல்ஃபில்லாக வீடியோ ஷூட் பண்ண முடியல, ப்ளாகுமே பண்ண முடியல. ஏன்னா ஒரே டிஸப்பாயின்மெண்ட்டாகவே இருந்ததா மைண்டு ஃபுல்லாகவே. வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்தில் இருந்த ஒரு எனர்ஜி அந்த வீடியோ எண்டில் இருந்திருக்காதுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதோட என் பண்ணிக்கலாம்னு என் பண்ணிட்டேன். என் பண்ணி இந்த வீடியோ இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதாவது லைவில் இப்போ பேசிகிட்டு இருக்குல்ல, இந்த வீடியோ பார்த்தா தெரியும். வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து தாடி வச்சுங்கிற மாதிரி இருந்திருப்பேன். வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா தாடி இல்லாத மாதிரி இருப்பேன். இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் வேறு டைமிங்கில் வேறு நாளில் ஷூட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் நடக்கலை. அந்த வீடியோ ஸ்டார்டிங் வீடியோ எடுத்தது வந்து பைக் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடிங்க. இப்போ 1 மாதம் கழித்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். இந்த 1 மாதம் இடப்பட்ட காலத்தில் மறக்க முடியாத நல்ல நினைவுகளும் நடந்தது, அதே மறக்க முடியாத கெட்ட நினைவுகளுமே நடந்ததுங்க. போக போக ஒரு சின்ன அப்டேட் கொடுக்குறேங்க. ஏன்னா பெருசாக கொடுக்க முடியாது, ஏன்னா அது ஃபுல்லாகவே சந்தோஷமாகவே போகல. கொஞ்சம் சந்தோஷம் வருது, கொஞ்சம் கஷ்டம் வருது. அதனால் வந்து என்னால் ஒரு ஃபுல்ஃபில்லாகவே திருப்தியாகவே என்னால் அதை கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. அதை நினச்சி ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பேன். ஸ்டார்டிங் நல்லா தான் எடுப்பேன். அப்புறம் எதனா இடப்பட்ட கேப்பில் வந்து நமக்கு எதனா ஒன்று இன்சிடென்ட் நடந்து அதை அப்படியே டிசப்பாயின்மெண்ட் எடுத்து நான் அதை வீடியோவும் ஷூட் பண்ணுறதில்ல, ப்ளாகும் எடுக்கிறதில்ல, அப்படியே ஹோல்டன் பண்ணிடுறேன். இப்போ அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி கட்டி வீடியோ போட பார்க்குறேன். ஏன்னா 2-3 கிளிப்பு தான் போடுவேன். அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கப்புறம் 1 by 1 அப்டேட் உங்களுக்கு வந்துனே இருக்கும் வீடியோ. இதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒரு நாள் லாங் வீடியோ கொடுக்க பார்ப்பேன். அப்படி முடியாத பட்சத்தில் டெய்லியும் ஷார்ட் வீடியோ என்னாச்சும் கொடுத்துருப்போம். ஆனால் வீடியோவில் கேப்பே இருக்காதுங்க. இப்போ கிட்டத்தட்ட 46 நாள் நம்ம சேனலில் வீடியோவே போடல. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட கேப் விடாமல் வீடியோ போட்டுடலான்னு இருக்கேங்க. அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. ஏன்னா 1 மாதம் நான் கேப் விட்டு 1 மாதத்துக்கு மேலே 46-47 நாளுக்கிட்ட நான் கேப் விட்டேன். எல்லாரும் கேட்குறாங்க, இவ்வளோ கேப் விட்டியே எப்படி திரும்ப அந்த பீக் கொண்டு வரும்னு. எனக்கு ஆரம்பத்துலேயே பீக் கிடையாது, இதுக்கப்புறம்னாச்சும் பீக் எடுத்துன்னு வரலான்னு பார்க்குறேன். உங்களோட சப்போர்ட் அது தேவை ஃப்ரெண்ட்ஸ். நான் மட்டும் பேசினே இருந்தேன்னா கண்டென்ட் மாற்றி பெருசாக பேசினே போயிடுவேன். அந்த கண்டென்ட் விட்டுட்டு அப்படியே இந்த கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. இப்போ என்னென்னா நியூ பைக். இந்த பைக்கு எதனால் எடுத்தேன், யார் வாங்கி கொடுத்தாங்க, அது இவ்வளோ பைக் இருக்கிற இடத்துல
நான் ஏன் எம்டி பைக் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனி ஒரு பிளாக் ஷூட் பண்ணி போடுறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.